ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஏஞ்சல் நம்பர் சொல்கிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இது என்ன ஏஞ்சல் நம்பர்னா 4545 4545. இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா நீங்கள் சூப்பர் லக்கின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்குறப்போ நல்ல ஒரு ஹாப்பியான விஷயங்கள் நடக்கும், ஒரு செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய டைம் நடக்கும், வீட்டில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணுறது, ஏதாவது பர்த்டே பார்ட்டிக்கு போகிறது, எல்லாருக்கூடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளையும் மறந்து அப்படியே ஒரு ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றது, இதெல்லாம் இந்த 4545 ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்கன்னா இது நடக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுறப்பவே இந்த விஷயத்தை மைண்டில் நினச்சி உங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி டைப் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் தேவை. நம்மள எப்போ பார்த்தாலும் சீரியஸாக நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இது பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. எல்லாருக்கும் அந்த ஒரு சேஞ்சு, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாத்துக்கும் தேவையில்ல. ஸோ அந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சி நீங்கள் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இது ஒரு ரிச்சுவலும், இந்த 4545க்கு உண்டான ஒரு ரிச்சுவலுமே கூட, ஒரு பரிகாரம். இது நீங்கள் இதையும் கண்டிப்பாக இந்த வாரம் பண்ணிட்டு அடுத்த வாரம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லை இதே கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணீங்க நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டு. இது என்ன பரிகாரம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு போங்க. 1/2 கிலோவோ 1 கிலோவோ பர்த்டே கேக் வாங்கிட்டு போங்க. பர்த்டே இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் ஒரு கேக் வாங்கிட்டு போய் வீட்டில் இருக்க எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக அந்த கேக் கட் பண்ணி எல்லோரும் சாப்பிடுங்க. இப்போ ஒரு கேக் வாங்கிட்டு போகிறீங்கன்னா எல்லோரும் ஹாப்பி தான் பண்ணுவாங்களே தவிர இது எதுக்கு கேக், இதை யார் சாப்பிடுவான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கேக்கை பார்த்தாலே நம்மளோட பேக்ரவுண்ட் மைண்டில் என்ன தோணும், ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ஏதோ ஒரு ஹாப்பி நியூஸ், ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தானே தோணும். ஸோ இந்த மாதிரி சந்தோஷமாக கேக் கட் பண்ணி எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயாவது வேறு பக்கம் வெளியூரில் வேலை செய்கிறீங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமாக வேறு பக்கம் இருக்காங்கன்னா நீங்கள் கடைக்கு போங்க, ஒரு சின்ன பீஸ் கேக் வாங்குங்க, அங்கே உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. அந்த கேக் சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் லைஃப்பில் வரப்போகுது, நல்லா செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, நல்லா ஃபன் பண்ண போகிறீங்க, மனசு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக பறக்க போகுது அப்படின்னு நினச்சி அந்த கேக்கை சந்தோஷமாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன்ஸ் இந்த இடத்துல ரொம்ப கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவே ஆரம்பிக்கும் தானா. ஓகே, இதுதான் 4545 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். மறக்காமல் டைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான டே, பிங்க் மூன் டே கூட. இதுக்குண்டான பரிகாரம் கூட சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. இந்த நம்பரில் வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு
உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய பணம் வந்து உங்களோட கையில் வந்து சேர்ந்துடும். வீடு கட்டுறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அது வந்து ஏதாவது தடையாய் நின்றுட்டுருக்குன்னா அதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க, அது மெயினாக வீட்டுக்காக ஒரு லேண்ட் வாங்கிறதுக்காக அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சிலர்கிட்ட வந்து கடன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி வாங்குறதுல ஆனால் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். அது வந்து ரொம்ப நீங்கள் போராடி காசு என்னமோ உங்களது தான், ஆனால் அது அவங்க கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க, போராடி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து உங்களை சுத்தமாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணவே மாட்டாங்க, அதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால உங்களோட பணத்தில் வந்து உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. நீங்கள் அதாவது அது அந்த பணம் போனதை நீங்கள் திருப்பி வாங்கணும், அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க. மித்தபடி பணம் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது. உங்களுக்கு வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க பண ரீதியான விஷயத்தில். நீங்கள் உங்களுக்குன்னு இது என்னோட டெபாசிட்டில் நான் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி செக்யூர்டான ஃபீல் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து சிலர் வந்து கொடுக்கணும்னு சொன்னவங்க 2 மாதத்தில் ஆனால் திருப்பி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் ரீதியாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது 2 மாதத்தில் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த பண ரீதியாக வந்து நீங்கள் எந்த குழப்பங்களும் ஏற்படுத்திக்க வேண்டாம். உங்களால் தாராளமாக செலவு பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது, அந்த அளவுக்கு லோவாக எதுவும் இல்லை. அதனால நீங்கள் ரொம்ப இன்செக்யூர்டாக ரொம்ப குழப்ப நிலைக்கு போக வேண்டாம். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நினச்சி கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுங்க, தானாக நடக்கும். நல்ல க்ரோத் இருக்குது. உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நல்ல க்ரோத் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்த் வைஸில் வந்து பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்திருக்கு. தலை சம்மந்தப்பட்டதாகவும் த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சக்கரா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் அதுலேருந்து நீங்கள் ஹீல் ஆகி வந்துடுவீங்க கண்டிப்பாக. ஹார்ட் சக்கரானா ஏதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கொடுக்கறது, இல்லை மனசு கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது, டிப்ரெஷனில் இருக்கிறது, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அப்படியே தடுமாறிட்டு இருக்கிறது. பட் இதுலேருந்து வெளியே வருவீங்க. இது இப்போ இருக்குன்னா இப்படியே இருந்துராது, வெளியே வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அது கொஞ்சம் நாள் ஆகும் டக்குன்னு வந்து, ஏன்னா அந்த பாதிப்புகள் வந்து ரொம்ப நாளாக நடந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் செலவுகள்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு, என்னடா இவ்வளோ செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு கொட்டுறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் ஹீல் ஆகிடுவீங்க. எதுவுமே வந்து உங்களுக்கு தடங்கி எங்கேயும் நின்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு உதவிக்கரம் நீட்டுறதுக்கு நிறைய மக்கள் உங்களோட கூட இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண வரணும்னு நினைக்கிறவங்க 4 ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் உங்கள் சைடு ஒன்றும் உங்களோட பார்ட்னர் சைடு ஒன்றும் ஒரு எதிரும் புதிருமாக போயிட்டு இருப்பீங்க. பட் உங்ககிட்ட இல்லாத சில குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்குன்றதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அவங்கக்கிட்ட இல்லாத குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபேமிலி ரன் பண்ண முடியும். ஸோ அது வந்து சில நேரம் புரிஞ்சிக்காமல் நான் இவ்வளோ பண்ணுறேன் நீ எதுவுமே பண்ணலன்றதை மட்டும் மைண்டுக்கு வருது இப்போது. அதனால சரி அவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்கே, இது இவங்க தானே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாசிட்டிவான விஷயத்த கொஞ்சம் மைண்டில் கொண்டுட்டு வாங்க. அவங்க இல்லாமல் கண்டிப்பாக அந்த வேலை நடக்காது அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் விட்டுட்டு ஏதாவது வார்த்தைகள் விட்டுருவீங்க, கோபத்தில் சண்டையில் ஏதாவது பேசிடுறது, ஒரு பொறுமை இல்லாமல் நடந்துக்கிறது ரிலேஷன்ஷிப்பில், இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கணும். நல்ல சேஞ்சஸ்லாம் ரிலேஷன்ஷிப்பில் வரப்போகுது. அதனால் வந்து இப்போது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வருதுன்னா அதை வந்து அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறது, வார்த்தைகள் விடுறதை மட்டும் இது பண்ணிவிடுங்க. ஏன்னா கோபத்தில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே தெரியாது. ஸோ அதனால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. அப்போ அமைதியாக இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா 2 உங்களோட பார்ட்னர் ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே கரெக்டான ஜோடி தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. சில நேரங்களில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அவ்வளோதான். இது திருப்பி மாறும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டிங்கனாலே போதும். இது பேலன்ஸ் ஆகி 2 பேரும் வரதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் நல்ல இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கும். நிறைய யோசிப்பீங்க. உங்களோட யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் அப்போவே சொன்னல, கரெக்டாக தானே இருந்துச்சு, நான் சொன்னதை செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட பாயிண்ட் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன நம்புறீங்களோ, என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, ரைட் டைமில் பண்ணுறீங்க. யூ ஆர் த ரைட் பர்சன் இன் த ரைட் பிளேஸ். அந்த மாதிரி கரெக்டான பர்சன் நீங்கள், அந்த கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு கரெக்டான ஆள் நீங்கள் தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தெளிவாக தான் இருக்கீங்க. குழப்ப நிலையெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட்ஸ், உங்களோட ஐடியாஸ்லாம் வந்து அங்கே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது மூலயமா நல்ல இன்கம் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சில இடத்துல வந்து நீங்கள் அடமெண்ட்டாக இருப்பீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் வேணும், வேறு வந்து அதாவது நீங்கள் தப்பாகவே சொன்னீங்கனாலும் இல்லை நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பீங்க. பட் சில நேரங்களில் அந்த அடமெண்ட்டாக இருந்தாலும் நல்ல விஷயந்தான். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்குவீங்க. ஸோ அதை சாதிக்கக்கூடிய திறமை வந்து பயங்கர இதாக இருக்குது. நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்டெல்லாம் இந்த வாரம் ஆகவே மாட்டீங்க. உங்களோட வேலை என்னமோ அந்த வேலையை நோக்கி நேராக போவீங்களே தவிர அதை விட இது இங்கே இது சூப்பராக இருக்குது, அது சூப்பராக இருக்குன்ட்டு அப்படின்னு எங்கேயும் சைடில் திரும்ப மாட்டீங்க. நேராக அதை போய் பண்ணணுன்னா அந்த வேலையை மட்டும்தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களை யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. படிக்கிறவங்க நல்லா படிப்பீங்க, எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல், ஒரு ஃபோனெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல், அதிகம் டிவி பார்க்காம, கேம் விளையாடாமல் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கிறதுலே வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த வாரம் தைரியமாக படிக்கலாம். என்னால் படிக்க முடியல, இதெல்லாம் முடியுமா, இவ்வளோ பெரிய புக்காக இருக்கே அப்படின்லாம் நினச்சவங்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஏன்னா உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி இருக்குது இந்த வாரம், அதனால் நல்லா படிக்க முடியும். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, படிச்சிருங்க. உங்களோட கையில் காசு தங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட வீட்டில் வந்து உங்கள் சொந்தக்காரங்க வர்றது, அந்த சொந்தக்காரங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை கொடுத்துட்டு போவாங்க, உங்ககிட்ட வந்து நல்லா பேசிட்டு போவாங்க. உங்களுக்கு வந்து சில ஏதாவது உதவியெல்லாம் பண்ணணும்னா அது பண்ணுவாங்க. உங்கள் கூட சேர்ந்து ஏதாவது டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்கும். எல்லாம் சேர்ந்து வெளியே கடைக்கு போயிட்டு வர்றது, நாங்கள்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நாங்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம், ஒரு விழாக்கு போயிட்டு வந்தோம், அந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து போகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹெல்த் வைஸும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஏதாவது மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மருந்து மாத்திரையும் அப்படியே டாக்டர் சொன்ன மாதிரி நச்சுன்னு அதே மாதிரி ஒர்க் பண்ணும். சீக்கிரமாக ஹீல் ஆகி வரதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து பல பேருக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயத்த பண்ண போகிறீங்க. நல்ல அவங்களோட லைஃப்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்க. அதே மாதிரி உங்களை யாராவது வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் திருப்பி வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அவங்களே வந்து பேசுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அவங்களே வந்து பேசினாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்குது. ஏன்னா வந்து அது ஒரு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே சில போட்டி பொறாமைகள்னால உங்களை வந்து விட்டுட்டு போனவங்க, உங்ககிட்ட பேசாமல் போனவங்க திருப்பி உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக கிடையாது, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. திருப்பி அவங்க வந்து பெரிய மாற்றத்தில் வரமாட்டாங்க. அதனால சிலர் கூட வந்து ரீஜாயினிங் பண்ணிக்கலாமா வேணாமான்றத ஒரு டைமுக்கு 4 டைம் நல்லா முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப ஃபேவரபுளாக தெரியல. ஏன்னா ஒன்ஸ் அவங்க பொறாமையில் வந்தவங்க திருப்பி அதே பொறாமையில் தான் இருக்காங்க, மாறின மாதிரி தெரியலை. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சந்தோஷமாக 4545 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்க உங்களோட குடும்ப சொத்துக்களில் இல்லை உங்களோட பூர்வீக சொத்துக்களில் எல்லாருக்கும் ஒரு பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து சிலர் வந்து ஒத்து போகாமல் அந்த பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல இருந்தாங்கன்னாலுமே இது வந்து அவங்களுக்கு வர வேண்டிய பங்கு வரதான் செய்யும். ஸோ உங்களோட பங்குக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட சில சொந்தங்களோட பேச்சுவார்த்தை கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க சில விஷயத்தில் வந்து உங்களை ரொம்ப பேசி ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வேறு ஆப்ஷனே இல்லை. அது வந்து மெயினாக வந்து பண ரீதியான விஷயங்களாகவும் இல்லை நீங்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லாமல் பண்ணிட்டீங்க, அது பண ரீதியாக ஏதாவது ஒரு வீடு வாங்கினதோ லேண்டு வாங்கினதோ நீங்கள் சொல்லாமல் எங்ககிட்ட சொல்லாமல் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் தான் ஒரு சில உள் பொறாமைகளில் சிலர் விஷயம் வந்து பேசாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பேசாமல் போகிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் அப்படி அவங்க வந்து பேசாமல் போகிறது உங்களுக்கு நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட லைஃப்லேருந்து கொஞ்சம் அவங்கள விலக்கி வைக்கிறாங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பில் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக தான் போகிறீங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு எல்லா டைமுமே வந்து எல்லாத்தையுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே இருக்காது. சில நேரங்களில் சில ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் ஆகும், சில ரிலேஷன்ஷிப் எல்லாம் கட் ஆகும். அதை அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துலையே கார்டு கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு நீங்கள் ஃப்ரீயாக மைண்டை வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனீங்க கவலைப்படாமல் அப்படின்னா தான் உங்களோட லைஃப்பில் க்ரோத்தை பார்க்க முடியும். ஸோ இழந்ததை நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களால் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பிகினிங்கை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். சில நேரங்களில் செல்ஃபிஷாக இருக்கிறதுல தப்பே இல்லை. உங்களோட ஹெல்த்தில் நிறைய கேர் பண்ணுங்கள். அதை மட்டும் நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களா, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றீங்களா, ஒரு வாக்கிங் போகிறீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அதை மட்டும் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது. உங்களால் வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்க முடியும். ஒரு வீட்டில் வந்து யாருக்காவது ஒரு பிரச்சனைனா உங்களோட ஃபேமிலி மெம்பருக்கு வந்து நீங்கள் நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்களோட வீட்டில் இருக்க யாராவது வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெளிவான, அவங்களுக்கே ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெளிவான விதத்தில் அதை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அதை செய்ய வைப்பீங்க. அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு குழப்பத்திலேருந்து வெளியே வரும், தெளிவாக அவங்க முடிவெடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. எங்கேயுமே வந்து தடுமாற்றம் வந்து ஆகாது. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வந்து கோவப்பட்டாலும் அந்த பேலன்சிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது. உங்களோட ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. எங்கேயுமே உங்களை வந்து பெருசாக குறையெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பண்ணிவிட்டு இப்போ வேணால் ஏதாவது பண்ணாமல் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கலாமே தவிர நீங்கள் உங்களோட லைஃப்பில் பண்ண வேண்டிய ஹார்ட் ஒர்க்கெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. உங்களோட கம்பெனியில் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேம் இருக்கும். உங்களை நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ப்ரமோஷன் வாங்கிறதுக்காக நீங்கள் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குண்டான அமைப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே வந்து வேறு பக்கம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சில விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது எனக்கு நடந்துடணும் செஞ்சிடணும் அப்படின்ட்டு உங்களை நீங்களே கேர் பண்ணாமல் ரொம்ப அந்த ஒரு ஃபைட்டிங் மோடில் மைண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸை தப்பே சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணுற வேலையை அப்படியே பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கூடிய சீக்கிரத்தில் வரதான் போகுது, கிடைக்க தான் போகுது.
வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு வந்து ஏற்படும். அது வந்து மெயினாக படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போகிறதுக்கான சான்சஸ்லாம் வந்து உங்களுக்கு டிலே ஆகாது. அதுக்குண்டான அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்காக படிச்சுட்ருக்கீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களால் வந்து நல்லா படிக்க முடியும் இந்த டைமு. அதனால இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதி அதில் வந்து நல்ல மார்க்ஸ் வரலன்னா கூட வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுக்கு நல்லா படித்து மார்க் வாங்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸுமே இல்லாமல் உங்களோட படிப்புனால நான் உயர்ந்தேன் அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு உங்களோட எனர்ஜி நல்லா இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இன்றைக்கி நைட் 8 மணிக்கு ஃபுல் மூன் டே செஷன் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.